வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவனுக்கு 9வது ராசியா வருவீங்க. மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசி. பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்லாது இந்த ஆடி மாதம் அப்படின்றது நம்மளுடைய அம்மன் தாயாருக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னக்கூடிய காரணத்தால உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்லாது இப்போ நீங்க நீண்ட காலமா ஒரு நல்ல விஷயம் யோசிச்சு அது நடக்காம தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னாலும் அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு மனதார அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக சாத்தியமாக நடைபெறுவதற்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நம்மளுடைய குரு பகவான் கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்திருக்கார். குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன். இதன் காரணமாக இப்போ ஒரு சில தம்பதிகள் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் சாத்தியப்படுவதற்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு தேர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு பேச்சு போட்டியிலையோ அல்லது கட்டுரை எழுதும் போட்டியிலையோ அல்லது நார்மலாக கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் கேம்ஸில் வெற்றி கொள்வதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. இப்போ சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ செவ்வாய் அப்படின்றவர் யாரு? இவர் ரத்தத்தின் காரகன், பூமியின் காரகன், தைரியத்தின் காரகன் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக இப்போ ஒரு புதுசாக வீடு கட்டணும் அல்லது உங்களுடைய ஃபேமிலியோட நலனுக்காக நீங்கள் கடன் தொகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது வங்கியிலையோ போயிட்டு நீங்கள் கடன் தொகை கேட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு கடன் தொகை கிடைச்சிட்டு இப்போ உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கள் மீண்டெழுந்து வருவதற்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் வாங்குகின்ற கடன் தொகையை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன சமயத்தில் திருப்பி செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் சனீஸ்வரர் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். இந்த இடத்துல சனீஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எந்தெந்த நல்ல முயற்சியெல்லாம் கையில் எடுக்கிறீங்களோ அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு மிக சாத்தியமாக வெற்றி வாய்ப்பை அள்ளி தருவதற்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம், கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் இந்த 2 பேருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க. ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்கள் இப்போ பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சிலர் நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதற்கு உகந்த ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய போராடம் நட்சத்திரம் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்ல
சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இதன் காரணமாக வந்து இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்க நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் உங்களுக்கு வருகின்ற அலைன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதம் வந்து பேசி வைத்துக்கொண்டு இந்த மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா நல்ல உயரத்திற்கு செல்வதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து புதன் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து கம்யூனிகேஷன் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இருக்கின்ற கம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து நல்லபடியாக முத்திரை பதிப்பதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா லாபம் கிடைக்காத ஒரு சூழல் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி நல்லபடியாக அடைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மன் தாயாருக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு காலையிலையோ அல்லது மாலையிலையோ அம்மன் தாயாரை வேண்டிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% நீங்கள் நினச்சபடி உங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக வியாபார வளர்ச்சி அடைவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இங்கே